பிரியமான தேவ பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்குள்ள நம்புறேன். எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். எல்லாம் அவர் பார்த்துக்கொள்ளார். நம்ம ஆண்டவர் எல்லாவற்றிலும் மேலானவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டு, அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண முடியும் என்று விசுவாசிச்சா போதும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க குழம்பாதீங்க, கலங்காதீங்க, புலம்பாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு சும்மா இரு. செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த வசனம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கும்போது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர். இன்றைக்கு இன்றைக்கு பார்க்கும்போது தேவ பிள்ளைகள் கூட ஒரே நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். அங்கே ஓடிக்கொண்டு இங்கே என்ன ஆகுமோ ஏதாகுமோ, பிள்ளைகளை குறித்து வருங்காலத்தை குறித்து பயம், பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து பயம், பிள்ளைகளுடைய வேலை கிடைக்கிறத குறித்து பயம், திருமணத்தை எதுக்கெடுத்தாலும் புலம்பி புலம்பி என்ன சொல்கிறீங்கன்னா, மனசில் ஒரு நிம்மதியே இல்லை. மனசில் மைண்டில், அதாவது நம்ம மைண்டில் நிம்மதி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் ஆண்டவர் தான் சொல்கிறார், நீ ஏன் இப்படி அலைந்து திரிஞ்சிட்டு இருக்கிற, நீ ஏன் இப்படி புலம்பி திரிஞ்சிட்டு இருக்க, நீ சும்மா இரு. அதுதான் இந்த வசனத்துடைய டோட்டலாக சொல்லப்படுது. இன்னைக்கு பாருங்கள், எல்லா காரியத்துக்கும் நம்ம ஜெபிக்கணும்னு ஃபோனை எடுத்து கூப்பிட்டாலே அவங்க உடனே சொல்கிறாங்க, இது நடக்கலை, இது கிடைக்கல, இது என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எனக்கு என் பிள்ளைக்கு வேலை இல்லை, என்னோடய வீட்டில் வருமானம் பத்தலை, கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி அநேக போராட்டங்களை சந்தித்து தானே கொண்டுட்டு இருக்கிறீங்க. அதுக்கு தான் இந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு கூட சில காரியங்களை குறித்து திடீர்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அதான் ஆண்டவர் முதல் வார்த்தை என்னை பார்த்து சொன்னார், சும்மா இரு அப்படின்னாரு. சொல்லிட்டு சொன்னார், அந்த செய்தியை தான் இப்போ நீ கொடுக்க போகிற அப்படின்னாரு. அப்போ ஆண்டவர் உட்காந்து எழுத வச்சுக்கும்போது எனக்கு அந்த செய்தியை எடுக்க எடுக்க ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சும்மா இருந்தால் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், ஆனால் நீங்கள் யுத்தம் பண்ணினா கர்த்தர் சும்மா இருப்பார். ஆனால் எது உங்களுக்கு எளிது? கர்த்தர் யுத்தம் பண்ணுறதாங்க எளிது. நீங்கள் இப்போ எல்லா காரியத்துக்கும், பிள்ளைகள் காரியமாக சரி, குடும்ப காரியமாக சரி, பிஸ்னஸ் காரியமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாமே அவர் பார்த்து கொள்வார். அவரால் தான் அந்த யுத்தம் பண்ண முடியும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல போராட்டம், என்னதோ துரைத்திரங்களோடு அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் ஆவிகளும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நாம் மாம்சத்தோடு போராடிட்டு இன்னைக்கு பாருங்க, சுயபலத்தில் எப்படி ஓடிட்டு இருக்கிறீங்கன்னு, மாம்சத்தின்படி ஓடுறது. அது எப்படின்னா, உடனே சொல்லுவாங்க, எனக்கு அந்த அந்த அரசியல்வாதி தெரியும், அவர் ரொம்ப செல்வாக்கான, அவர் இதை முடிச்சு கொடுத்துருவாரு. அப்புறம் இந்த பக்கம் ஓடுவீங்க, இல்லை இந்த கோர்ட்டில் கொண்டு போய் இது போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்க்கலாம், அவரை தெரியும், இப்படின்னு எல்லாமே பிசாசு உங்களை அலக்களிக்க பண்ணுவான். அதுக்கு பேர் தான் மாம்ச பலன். அது மாத்திரம் இல்லை, மாம்சம் போய் ஆளுகை செய்யக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்கள் சுய முயற்சி, எப்படியாவது இந்த பணத்தை கொடுத்து இந்த வேலை வாங்கிடணும், இந்த இந்த இவரை போய் இந்த வேலை வாங்கிறோம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரே வழி, நீங்கள் சும்மா இருக்கிறது தான். அதனால தான் அந்த பரபரப்பின் ஆவி, அந்த சில போராட்டங்கள் வந்த உடனே பிசாசு நம்ம தோளில் உட்காந்துட்டு சொல்லுவான், என்ன செய்வ என்ன செய்வ என்ன செய்வ. நீங்கள் உடனே சொல்லிடணும், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், என்னோடு இருக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார், ஏகவா ஈரே அப்படி சொல்லிட்டிங்கன்னா ஓடி போயிடுவான். அதான் செய்யணும். பாருங்கள், நம்ம அதுக்கு தான் சங்கீதக்காரன் என்ன சொல்லுவார்னா, சங்கீதம் 35 சொல்லுவார், நீ சும்மா இருந்தால் போதும்னு ஆண்டவர் சொன்னார்ல, அதுக்கு அவர் சொல்கிறாரு, உன் வழக்காடிகளோட நான் வழக்காடி, கர்த்தாவே நீர் என் வழக்காடியோட வழக்காடி, என்னோட யுத்தம் பண்ணுகிறோட யுத்தம் பண்ணும். சங்கீதம் 35:1 சொல்கிறார். 2 என்ன சொல்லுவார்னா, நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும்ன்றார். அப்புறம் என்ன அர்த்தம்? ஒத்தாசையாக எனக்கு உதவி செய்ய நீர் எழுந்து நில்லும். ஏன்னா சங்கீதம் 68:1 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனே நீர் எழுந்தருளும், நீர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், பகைஞன் ஓடி போவான். அதெல்லாம் இவர் இதில் சொல்கிறார், எழுந்து நில்லும் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் வசனத்தில் சொல்லுவார், என்னை துன்பப்படுத்துவருடன் எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். ஏன்னா இந்த ஆத்துமா தான் அமைதல் இல்லாமல் துடிச்சிட்டு வாங்க, என்ன பண்ணுவோம் ஏதோ. அதுதான் எப்பவுமே தாவீது பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆத்துமாவை தேவனோடு டியூன் பண்ணி வச்சுட்டார். அதனால தான் அவர் எப்போவுமே ஆத்துமாவோட பேசிகிட்டு இருப்பார். பார்த்துருக்கிறீங்களா? எல்லா காரியத்தையும், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே நீ ஏன் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, இன்னும் அவரை துதி. நீ அதுக்கப்புறம் சொல்லுவார், என் ஆத்துமா கர்த்தர் நன்மை ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு, ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடி அவரை பாடு,
அழகா ஆத்துமாவோட தாவீதும் டியூன் பண்ணிடுறாரு. இங்க அதான் சொல்றாரு, "நீ இதெல்லாம் செய்து என் நானே உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும்" அப்படின்றார். சங்கீதம் 35:3ல 4 வசனத்துல, "எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக." இன்னைக்கு எல்லா இடத்துலயும் எதிரியான பிசாசு ஜனங்களை வந்து குற்றப்படுத்தி, குறை சொல்லி, ரொம்ப வேதனைகளையும் அதை மாட்ட வச்சுட்டு இருக்கான். அதனால தான் சொல்றாரு, எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள், அதாவது செய்கிறவர்கள் கூட சொல்ல, நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக. அது கர்த்தருடைய அடுத்த 5வது வசனத்துல என்ன சொல்லுவாருன்னா, சங்கீதம் 35:5ல, கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. இந்த மாதிரி சங்கீதத்தெல்லாம் எடுத்து நீங்க படிக்கணும், விசுவாசிக்கணுங்க. அந்த மாதிரி சொல்லும்போது தாவீதை போல நீங்கள் தைரியமா இருக்கலாம். அப்பதான் அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்து. இந்த வசனங்களை உங்க ஆத்துமாவுக்கு ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா, அது எதிர்மறையா சிந்திக்காது. எதிர்மறையா பேச வைக்காது. பேசாதபடி சொல்லும். ஆண்டவர் நிச்சயமா உதவி செய்வாரு. அதனால தான் சங்கீதம் 68லயும் 62லயும் சொல்லப்பட்டிருக்கு. என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. ரட்சிப்பு அவரால் வரும். நீ நம்புறது அவரால் வரும். நமக்கு அமர்ந்திருக்கவும் பிடிக்காது, அடங்கி இருக்கவும் பிடிக்காது. சும்மா இருன்றாரு. உண்மைதானே. போராடிக்கிட்டு அங்க எங்க போராட்டி அன்னைக்கு ஒரு சகோதரர் சொன்னார், ஒரே டென்ஷனா இருக்கு சிஸ்டர். நான் போய் ஒரு வாரம் எங்கேயாவது கொடைக்கானல், ஊட்டிக்கெல்லாம் போனேன். அப்ப சொன்னேன், நீங்க கொடைக்கானல், ஊட்டிக்கு போனாலும் உங்க மைண்டை ஃப்ரீயா வச்சிருப்பீங்களா பிரதர்ன்னு கேட்டேன். அவர் உடனே சொல்றாரு, ஆமா சிஸ்டர், அந்த மைண்டு ஏன் ஃப்ரீயாவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், மைண்டு ஃப்ரீயா இருக்கணும். மைண்டு ஃப்ரீன்னா என்ன அர்த்தங்க? அந்த பீஸ் ஆஃப் மைண்டில் வந்து இளைப்பாறுதல், நிம்மதி, தேவ வசனத்தை வச்சு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அப்படின்னு இருக்குல்ல, சொல்லணும். ஆண்டவர் கூட இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்துக்குவார், அவர் எனக்கு உதவி செய்வார், என் தேவைகளை அவர் சந்திப்பார், எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பேன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே, அவர் செய்யாமல் இருப்பாரோ? நினைச்சு பாருங்க. கர்த்தரையே முன்னாடி 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 வச்சுங்க. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சங்கீதம் 16ல, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசிருக்கிறவன் அசைக்கப்படுவது. நீங்க எதை முன்னாடி வச்சிருக்கிறீங்க? போராட்டத்தையும் பிரச்சனையும், இல்லாம குறைவு, கடன் பிரச்சனை, பிள்ளைகளால தொல்லை, ஒரே டென்ஷன் அப்படின்றீங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்றீங்க. என்ன ஸ்ட்ரெஸ்? ஆண்டவர்கிட்ட உங்க காரியத்தை ஒப்படைச்சிட்டீங்கன்னா அவர் யுத்தம் பண்ணிடுவார். ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லைங்க. இன்னைக்கு அநேகர் என்ன சொல்லுங்க, மைண்ட் டிப்ரெஷன். எனக்கு அவங்கள பார்த்தா சிரிப்பு தான் வரும். ஏன்னா, நம்முடைய மனம் மறுரூபம் அடையணும்னா வசனத்தை தூக்கி மனசுல வச்சுட்டு, வசன வார்த்தை என்ன சொல்லுதோ நமக்கு உயிரா எழுதி கொடுத்துருக்கிறார். எழுதி இருக்கிறேன்னு வசனத்தை சொல்லணும். அதுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாரு. உயிரா கொடுத்துருக்காரு. இப்போ கோர்ட்ல போய் கேஸ்ல இது பண்ணுவேன்னு சொல்ல, எங்களுடைய அவர் சொல்றாருல, அந்த வக்கீல் வழக்காடும்போது இந்த நம்பரை சொல்லிட்டு இவர் என் நிரபராதின்னு சொல்லி வழக்காடுறாங்களே, இதே தாங்க இது வழக்கு. அதான் சொல்றேன், என் வழக்காளியோட நீர் வழக்காடி எனக்காக யுத்தம் பண்ணு. நீங்க யுத்தம் பண்ணீங்கன்னா தோத்து போயிடுவீங்க. தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய யுத்தம் அது. நீங்க நினைக்கலாம் ஒருவேளை, ஏன் அடிக்கடி எங்க வீட்டில் சிக்னஸ் ஆகிறாங்க, என் பிள்ளைகள் ரொம்ப சிக்காயிறாங்க, பிள்ளைகள் படிக்க முடியல, பிள்ளைகளுக்கு இன்னும் வேலை கிடைக்கல, எனக்கு எதுக்கெடுத்தாலும் தடையா இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு யுத்தம் தான். நீங்க அப்படியே ஆண்டவர்ட்ட ஒப்படைக்கணும். என்னால ஒன்றும் செய்ய முடியாது ஏசப்பா. அவர் அழகா செய்து, அவர் தான் சொல்றாரு, ஏம்மா நீ சும்மா இரு, நீ ஏன் தொணத்தொணத்தன்னு பேசிட்டு இருக்கிற, நீ ஏன் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற, நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற, அதுக்காக சும்மா இரு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அப்படித்தானே எல்லாரும் எதுக்கெடுத்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த சொன்னதையே சொல்லிட்டு இருப்பாங்க. நான் சில நேரத்தில் சொல்லுவேன், சிஸ்டர் அவர் தான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கள நீ எல்லாரும் ஏன்ட்ட வாங்கன்றார். நீ வருத்தப்படுறதும் அவருக்கு தெரியும், நீ பாரத்தை சுமக்கிறதும் அவருக்கு தெரியும். ஒரு புக்கில் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு மனுஷன் வந்து எஸ்டேட் பகுதியில் வந்து நல்ல விறகெல்லாம் பொறுக்கி நல்லா கட்டு எடுத்து தலையில் வச்சுட்டு போயிட்டுருக்காரு. அப்போ அந்த ரூட்டில் ஒருத்தர் ஜீப்பில் போகும்போது அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு ஜீப்பில் ஏறிக்கிங்கன்ட்டு. அவர் மலையில் மேலே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்பி பார்த்துருக்காரு. இந்த மனுஷன் அந்த தலையில் வச்சுருந்த கட்டை அப்படியே வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாராம். அவர் உடனே, ஏன் 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 பக்கத்தில் இருக்கிறத இறக்கி அந்த பாரத்தை கீழே இறக்கி வச்சுட்டு உட்காருங்க, ஏன் அதை சுமந்துட்டு வரீங்கன்னு. அவர் சொல்கிறாராம், ஐயா நீர் எனக்கு தான் சீட்டு கொடுத்தீங்க, ஏன் எனக்கு தலைமையில் இருக்கிற பாரத்துக்குமா கூட்ட கொடுத்தீங்க. அவர் உடனே சொன்னாராம், ஐயா நீங்க இத பாரத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு வரீங்க தான் உங்களை இந்த வண்டியில தூக்கி உட்கார வச்சு அதை இறக்கிட்டு உட்காருங்கன்னு சொன்னேன் அப்படின்னு. அது உண்மை தானே. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு.
ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ரத்தத்தையே சிந்தி ஜீவனையே கொடுத்து உயிர்த்து எழுந்து நமக்காக போய் பிதாட்ட பரிந்து பேசிட்டு இருக்கார். அவர்கிட்ட போய் நம்பி கொடுக்காம பாரத்தை கூட நீங்க தூக்கி சுமந்துக்கிட்டே ஒரு மீட்டிங் முடிஞ்சோன்னா அந்த மீட்டிங் போற வேண்டியது, அங்க போய் ஒரே பிரச்சனையை சொல்ல வேண்டியது, ஒரே கண்ணீர், ஒரே கவலை, ஒரே நிந்த அவமானம் எல்லாம் எழுதி அப்புறம் திரும்பி வரும்போது அதே மூட்டையை தூக்கிட்டு வரீங்க, அதே பாரத்தை தூக்கிட்டு வரீங்க. இல்லைங்க, கர்த்தர் மேல வச்சிருங்க. அவரை நம்பி வைக்கலாம்ல. ஒரு உலகத்தார் பஸ்ஸில் போகிறோம், இங்கேருந்து நம்ம திருநெல்வேலி போகிறோம், போனோடனே போய் டிரைவரை போய் கேட்பீங்களா, நல்லா கண்ணு தெரியுமா, நல்லா ஓட்டுவியா? ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அவரை நம்பி அந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்து அவ்வளோ தூரம் போகிறீங்கல்ல. கர்த்தரை நம்பி வாழ கற்றுக்கொள்ளுங்கள், பாரத்தை சுமக்காதீங்க. மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாரு, எம்மா நீ வந்து என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்றார். மத்தேயு 11, 28, 29 சொல்கிறாரு. அதாவது உன் நுகம் என் நுகம் வந்து மிருதுவாய் மெதுவாய் இருக்கும். அதுதான் இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், இப்போ பிள்ளைகள்கிட்ட போய் பெரிய பேக் இருக்கும். அந்த பிள்ளைகள் அந்த ஸ்கூல் வாசலில் வரும்போதே இங்கே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் முதல்ல அந்த பேகை தான் வாங்குவாங்க. ஏன், அது பிள்ளைக்கு பாரமாக இருக்குது, அதை வாங்கி இவங்க சுமந்துப்பாங்க. அதே தாங்க ஆண்டவர் செய்கிறாரு, உங்கள் பாரத்தை அவர் வாங்கிப்பார். நீங்கள் கொடுத்துட்டு ஒரே சொன்ன அரைச்சமாவே அரைச்சி புளிச்சு போச்சு, அதே ரிப்பீட்டடாக இதுக்கு ஜெபம் பண்ணுங்க அதுக்கு ஜெபம் பண்ணுங்க இல்லை. பாரத்தை வச்சுட்டு அவரை நம்பி நீங்க சும்மா இருக்கணும், புலம்பக்கூடாது. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது என்ன அர்த்தம்? அவிசுவாசத்தில் நிற்கிறீங்கன்னு அர்த்தம், ஈருமனமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம், சந்தேகப்பட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர் தான் சொல்றாரு, முழு இருதயத்தோடு நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு தடை இல்லை. ஜெபம் பண்ணும்போதே சில நேரத்தில் என்கிட்ட ஜெபிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சிஸ்டர் ஒரே தடையா இருக்கு. நான் முதல்ல சொல்லுவேன், அம்மா இந்த மாதிரி பேசாதீங்க, எனக்கு இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணணும் சிஸ்டர், ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லுங்க. நீங்க அறிக்கை என்ன சொல்லிடுறீங்க, ஒரே தடை, திருமண தடை, வீடு கட்ட தடை, பிள்ளை படிக்கல தடை, தடை தடை தடை, எத்தனை முறை சொல்லுவீங்க? நான் வாயின் அறிக்கைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதே அறுக்கணும். அதை ஜெபிக்கும் போது கூட தீமையை பேசாதீங்க. நீங்க ஜெபம் பண்றீங்க கூப்பிடணும் சொல்லுங்க, சிஸ்டர் எனக்கு இந்த காரியம் வாய்க்கணும், எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லுங்க. அது நிச்சயமா கர்த்தர் பதில் தருவார். அதனால தான் சொல்றாரு, சும்மா இரு அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் அது மாத்திரம் பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் அந்த குடும்பத்துக்கு உழைச்சி உழைச்சி ஓடா போயிட்டேன். அப்படி இல்லைங்க. அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்னை நம்பி 5 பேர் இருக்காங்க, அவங்க வயிற்ற கழுவணும். எது வயிற்ற கழுவுறது? லாங்குவேஜஸ் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றதா, நம்ம உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். அதுதான் கர்த்தர் சொல்றாரு. அப்ப நீங்க அவங்களோட வாய் எப்படி இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமானதை பேச, ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடாது. அவர் சொல்றாரு, உழைச்சி உழைச்சி ஓடா போயிட்டேன். அப்படி ஆண்டவர் சொல்லலையே. உழைக்கிறதுக்கு நீங்க, அதுக்கு தான் வசனம் இருக்கு. உபாகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுத்த கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அவர் தான் பலன் தரணும், அவர் தான் ஆசீர்வதிக்கிறவர். சில பேர் பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் அந்த சம்பளத்தை நம்பி வாழ்ந்துருவீங்க. அப்படி நம்பினீங்கன்னா அந்த சம்பளம் நிறுத்தப்படும். கர்த்தரை நம்பி வாழணும். என் வாழ்க்கையில இருந்து நான் சொல்றேன். ஒரு முறை எனக்கு இது நடந்தது, என் குடும்பம் எனக்கு என் வாழ்க்கையில நடந்தது உங்கள்கிட்ட சொல்றேன். அப்போ என்னுடைய கணவர் உயிரோடு இருக்கும்போது கருணாநிதி ஐயாவுக்கு வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்தாங்க. அங்கே போந்து அவங்க ப்ரொமோஷனில் ஏசி ப்ரொமோஷன் அங்கே போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த போஸ்ட்டில் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய போஸ்ட்டில் இவங்களுக்கு அவங்க வந்து ஆர்டர் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அங்கே வெரிஃபை பண்ணும்போது அது வந்து இவங்களுக்கு வந்து ஏசி சம்பளத்துக்கு பதிலாக இன்ஸ்பெக்டர் சம்பளம்னோன்னா, எங்களுக்கு பாருங்கள், நான் 10 மாதம் சம்பளம் இல்லாமல் நாங்கள் நிறுத்தப்பட்டோம். அது எப்படின்னா, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் மனசுல தான் நினைச்சேன், வாயில கூட அறிக்கை பண்ணல. நான் என்ன நினைக்கிறேன், நம்மட்டயும் ஒரு நிறைய நகை கிடக்குது, சொந்த வீடு இருக்குது, மாசம் மாசம் அவருக்கு சம்பளம் வருது, நம்ம கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் கவலை இல்லாம நம்ம வாழ்ந்துடலாம். நான் நினைச்சேன். ஏன்னா எனக்கு அப்ப சொல்ல தெரியாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நான் நினைச்சேன், யார்கிட்டையும் சொல்லல. ஆனா அதை நினைச்ச அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளாக இவருக்கு சம்பளம் அப்படியே நின்று போயிடுச்சு. அப்ப எனக்கு ஒரு பாடலை கர்த்தர் கொடுத்தார். பணம் வேண்டுமா, பரமனை பாரு, பரத்திலிருந்து தரும் பாடுகளை அவர் அறிந்தவர், உன் பாதைகளை அவர் தெரிந்தவர், என்னை நம்பி வாழ கற்றுக்கொள் என்று அதை எனக்கு அது வாழ்க்கையில எனக்கு ஒரு அடையாளமா வச்சுட்டார். அந்த ஏற்கனவே நான் வந்து பணத்தை வந்து ஆண்டவரை தான் ஃபர்ஸ்ட், பணத்தை எப்பவுமே நான் பெருசா நினைக்கிற ஆளே கிடையாது. ஆனா பாருங்க, ஒவ்வொரு அடியையும் கர்த்தர் நம்மளை கவனிக்கிறார். இன்னைக்கு வேலை கிடைக்கணும், சம்பாதிக்கணும், ஐடிக்கு போகணும், லட்சமா இருக்கணும், அமெரிக்காவுக்கு போகணும், ஆப்பிரிக்காவுக்கு போகணும், இதைத்தான் பேசுறீங்களோ ஒழிய
நம்ம வந்து ஒண்ணு நம்ம ஆண்டோடைய வருகைய வந்துருவாரு. இல்ல நம்ம போய் அவர பார்க்கணும். எப்படி என்ன நிலைமையில இருக்கிறீங்க? நித்தியத்தை குறிச்ச கொஞ்சம் கூட அறிவில்லாம ஜனங்கள் சுத்திட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள நீங்க சொல்லுங்க. சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும்னு படிக்க வைக்கிறதுக்கு எவ்ளோ டியூஷன் போடுறீங்க? எவ்ளோ ஃபாஸ்டிங் பிரேயர் பண்றீங்க? அவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீங்க போராட வேண்டாமா தேவ பிள்ளைகளே? மாசம் மாசம் சம்பளம் வரும். இவ்வளோ சம்பளம் வாங்குவானா? அவ்வளோ சம்பளம் வாங்குவாளா? அந்த பொண்ணு இத தான் பேசுறீங்க. பணம். அது ஒரு விக்கிரகம். பணம் வந்து வேதமே சொல்லுது எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனா அதையே வந்து கட்டி பிடிச்சுட்டு விக்கிறோமா? எப்ப சம்பளம் வரும்? எப்ப சம்பளம் வரும்? நான் வேலை செய்ற காலத்துல எனக்கு சொல்லுவாரு எங்க கிளர்க்கு அப்படியே சம்பளம் வாங்க போம்போது, சம்பளத்த பத்தி அந்த ஆசைப்படாத இருந்த ஒரே நபர் நீங்க தான் அப்படின்னுவாரு. அது எங்க நர்சஸ் வந்து அந்த லாஸ்ட் டே நான் அன்னைக்கு சம்பளம் வாங்குறனால எல்லாருக்கும் வாயெல்லாம் பல்லா இருக்கும். ஐயோ! இன்னைக்கு சேலரி டே அப்படின்னுவாங்க. நான் சொல்லிட்டு போவேன் கிளர்க்ட்ட, நான் காலையில வந்து வாங்கிக்கிறேன் பிரதர்ன்ட்டு போவேன். அவரு திட்டுவாரு, எங்க பீரோலாம் சரியில்ல. இந்த அம்மா எப்ப பாரு சம்பளம் வாங்குறது கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் எதுக்கு சொல்றேன்? அத நீங்க முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. எத முக்கியத்துவம் கொடுக்கல? ஆண்டவர முக்கியப்படுத்துங்க. ஆண்டவருடைய வார்த்தையை முக்கியப்படுத்துங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான். அதனால இன்னையில இருந்து நீங்க சும்மா இருங்க. வாய வச்சுட்டு ஆண்டவருடைய அதாவது மனசுல போட்டு குழப்பி, குழப்பி எதுக்கு டிப்ரஷன் வருது? மனசுல போட்டு குழப்புறது. அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு 2 தீமோத்தேயு 1:7ல நீங்கள் பயமுள்ள ஆவிய கொடாமல் கர்த்தர் உங்களுக்கு பலமும், அன்பும், தெளிந்த புத்திய கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவரோடு ஐக்கியப்படுங்க. ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. அது பாருங்க நான் எனக்கு சில பிரச்சனைகள் கொஞ்சம் டென்ஷன் இப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் பேசினாரு. "சும்மா இரு" அப்படின்னாரு. அப்பதான் உடனே நான் அமைதியா இருந்தேன். போய் எனக்கு யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்த ஃபுல்லா மெடிடேட் பண்ண போட்டாரு. 6 ஹவர்ஸ் நான் அத உட்கார்ந்து படிச்சேன். படிச்சுட்டு அப்புறம் தான் அந்த செய்தி எதுக்கு ஆயத்தப்படுத்தி குடுத்தாரு. அதுல பாருங்க, அப்பதான் சொன்னாரு, அம் அ "கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோட வேதனையை கூட்டார்." அவர் ஆசீர்வதிச்சா தான் அந்த ஆசீர்வாதத்துல நமக்கு வந்து வேதனை இருக்காது. இல்ல நீங்க வந்து இந்த ரூ. 5 ரூ. 10 ஆக்குறது, ரூ. 10 ரூ. 20 ஆக்குறது இந்த மாரிலாம் போனீங்கன்னா, அதுல வேதனை உண்டு. விளையாட்டா சொல்லல, சீரியஸா சொல்றேன். சும்மா அதான் தான் சொல்றாரு. கர்த்தர் நீங்க சும்மா இருப்பது என்பது, அடங்கி இருப்பது, அமர்ந்து இருப்பது, நம்பி இருப்பது, காத்திருப்பது, சோர்ந்து போகாமல் இருப்பது. ஒரு பிரச்சனைய கேட்டுட்டே இருப்பீங்க ஆண்டவர். அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஆண்டவர் குடுப்பாரு. நிச்சயமா எல்லாருக்கும் எல்லாரோடையும் பேசுவாருங்க. அது நான்லாங்க நிச்சயமா சொல்றேன். செய்தி மூலமா பேசுவாரு, டிவி மூலமா பேசுறாரு, நீங்க வேதம் வாசிக்கும்போது பேசுவாரு, பாடல் மூலமா எல்லாம் பேசுவாரு. ஆண்டவர்ட்ட போய் இந்த பிரச்சனைக்கு நீங்க சொல்யூஷன கேட்டா அத சொல்லுவாரு. இப்படி செய். ஆலோசனை குடுப்பாரு. நாங்கலாம் அப்படிதான். இப்ப ஊழியத்துக்கு அழைச்சுட்டாரு. நாங்க எத நம்பி இருக்கிறோம்? ஒரு நாள் இந்த ஸ்பான்சர் கிடையாது. நான் இந்த வரைக்கும் சொல்றேன். எனக்கு எந்த ஸ்பான்சரும் கிடையாது. ஆண்டவர் குடுக்குறது தான் ஸ்பான்சர். அதுபடி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதுபடி தான் நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் கேட்கணும். அவர் என்ன செய்யணும்ன்ட்டு. நான் அந்த சும்மா இருன்னோனே அமைதியாயிட்டேன். அப்ப சொன்னாரு, "இந்த யுத்தம் என்னுடையது. இவ்வளவு நாளும் உன் காரியமெல்லாம் நான் தானே யுத்தம் பண்ணி ஜெயத்த தந்தேன். இப்ப இந்த காரியத்துக்கு மட்டும் நீ ஏன் வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்க? வருத்தப்படாத. நான் செய்து முடிப்பேன்னாரு." அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கவலை எங்க போச்சுன்னே தெரியாது. அந்த குழப்பம் எங்க போச்சுன்னே தெரியாது. மனசுல ஒரு பூரண சமாதானம் வந்துருச்சு. அப்புறம் உட்கார்ந்து இந்த செய்திய கர்த்தர் எனக்கு எடுக்க வைத்தார். கர்த்தர் யுத்தம் செய்வார் என்று சொல்லி முற்றிலும் அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு, அவர் நமக்காக செய்யும் அற்புதங்களை, அதிசயங்களை நின்று பார்ப்பது. அதாவது சொல்றாரு இல்லையா? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லுவாரு. நீங்க அதுல சொல்லும்போது சொல்றாரு, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, "நீங்க பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள்." இது எத்தனை முறை இந்த செய்தி சொல்லிக் கொடுக்குறோம். ஆனாலும் மறுபடியும் சொல்லுவீங்க. ஆனா சொன்னோன்னா அடுத்த நிமிஷம் மாம்சத்தை சொல்றதுபடி அப்படி திரும்பி ஓடுறீங்க. இல்ல, செய்யக்கூடாது. யுத்தம் வந்து எப்பவுமே கர்த்தர் செய்தாதான் அதுல ஜெயம். அதுக்கு நீங்க வந்து அமர்ந்து இருக்கணும். நின்று பாருன்னு தான் சொல்றாரு. நிக்கணும். அங்க நில்லு அப்படின்ட்டாரா நிக்கணும். மோசே அப்படித்தானே கொண்டு போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த யுத்தம் ஏன் அப்படி நடந்துச்சுன்னு சொல்லும்போது, ஆண்டவர் சொல்றார் டபுள் அது பாருங்க. எதிரியான பார்வோனையும் ஆண்டவர் அரசர் ஆள்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் விடுதலை கொடுத்து, அவங்களையும் யுத்தத்தில் ஜெயம் எடுக்கணும்னு சொல்லி, இதுல என்ன மீனிங் அப்படின்னா, கர்த்தர் நாமம் மகிமைப்பட மட்டுமே. அதுல சொல்லப்பட்டிருக்குன்னா, அதுல வந்து 4ஆம் வசனத்துல சொல்றாரு, பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார்.
அவர்கள் அப்படியே செய்தார்கள். தெரிந்து கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள அங்கருந்து கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வரும்போது வந்து செங்கடலுக்கு இங்க வந்து அந்த ஜனங்கள் இந்த இப்போ உலகத்துல நீங்கலாம் பேசிட்டு இருக்கீங்களா, அத மாரி தான் பேசுதுங்க. அங்க என்ன பேசுதுங்க ஜனங்கள், அத பார்க்கும்போது சொல்லும் பாருங்க. அங்க அவங்க சொல்றாங்க, "என்ன எங்களுக்கு எகிப்துல பிரேத குழி இல்லையா மோசே? இங்க கூட்டிட்டு வந்துட்ட. அங்க என்னை சும்மா எங்கள விட்டுருக்கலாமே." இதெல்லாம் 14ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல சொல்லுதுங்க. அதுங்க பாருங்க பிரேத குழியையும் சாவை பற்றியுமே பேசுதுங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள கானான் தேசத்துல வந்து ஆசீர்வாதத்த சுதந்தரிக்கிறதுக்காக அழைச்சு கொண்டு வராரு. இதுங்க பேசுறதெல்லாம் நெகட்டிவா பேசுதுங்க. பேசும்போது மோசே அப்பதான் அவங்கள பார்த்து சொல்றாரு, ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு அதுங்க வந்து பிரேத குழிக்கா கொண்டு வந்தியா, சும்மா விட்டியா மோசே, அதேதான் இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்திருங்க நீங்க. அதாவது ஒண்ணுமே பேசாட்டாலும் அமர்ந்து இருந்துடலாமே ஒழிய ஆண்டவருக்கு கோபம் மட்டும் மாதிரி பேசாதீங்க. பாருங்க, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரைன்னா என்ன அர்த்தம்? இனி நீங்க பசி, பட்டினி, வறுமை, தரித்திரம், சண்டை, கடன் பிரச்சனை, வியாதி, தோல்வி, நிந்தை, அவமானம், வெட்கம், போராட்டம், குறைவு, முடியாம இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. எப்ப பார்க்க மாட்டீங்க? நீங்க சும்மா இருந்தா கர்த்தர் யுத்தம் செய்தா இதெல்லாம் நீங்க சுதந்திரிக்கலாம். அதைத்தான் வசனத்துல சொல்றது. இந்த யுத்தத்திற்கு முக்கியமான காரணங்கள் என்றால் கர்த்தரின் நாமம் மகிமைப்படவே. அதை முதலே சொன்னேன். முதல் பகுதி பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு எகிப்தின் அதிபதியான வீரர்களை கூட்டிக் கொண்டு வருகிறான். அதில் வந்து யாத்திரா 14:4-10 வரைக்கும். ஏன் ஆண்டவர் வந்து பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்னா, அவரு கொண்டு வந்து அவருடைய செயலை நடத்தணும். அவங்க வந்து பார்க்கும்போது இதை பார்த்துட்டு 2வது பகுதி என்ன பண்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனமாகிய தன்னுடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்து சத்துருக்களை கொண்டு வந்து கடலிலே மூழ்கடித்து போட்டார். அந்த யுத்தம் நடந்த விதம் சொல்லும்போது யாத்திராகம் 14:15 சொல்லப்பட்டிருக்கு. 15 வசனத்துல சொல்ல, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? இங்கிலீஷ் பைபிள்ல நீ ஏன்பா என்ன பார்த்து அழுகிறன்னு கேட்பார் சொல்றது. அதுல பாருங்க, புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி 16வது வசனத்துல சொல்றாரு, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவில் வெட்டாந்தரையில நடந்து போவார்கள். 17ஆம் வசனம் சொல்றாரு, எகிப்தியர் உங்களுக்கு பின் தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்களாலும் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் நான் மகிமைப்படுவேன். அந்த சில நேரத்தில் சொல்கிறால, சில பிரச்சனை வந்து எங்களுக்கு முட்டுக்கட்டையாக நிற்கிது, அது வந்து முடியாமல் நிற்கமா இருக்குது, அப்படியே அடைச்சு கிடக்குது அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, எல்லாம் நன்மைக்கு தான். சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகத்தான் கர்த்தர் அந்த யுத்தத்தை பண்ணுறாரு. அதில் பாருங்கள் 18 இப்படி செய்யும்போது நான் கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். 19 சொல்றாரு, இஸ்ரவேலின் சேனைக்கு முன் நடந்த தேவதூதனானவர் விலகி அவருக்கு பின்னாக நடந்தார். அப்போ மேக ஸ்தம்பம் விலகி அவர்களை பின்னே நின்றது. அதாவது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து அது அந்தகாரமும் மேகம் அந்தகாரமாக இருந்தது. அது வந்து எகிப்தியருக்கு. ஆனா 2 சேனை ஒண்ணுக்கு ஒண்ணு சேராதபடி அந்த நடுவுல வந்து அந்த 2 சேனைக்கு நடுவுல நின்றது. எகிப்தியரும் அது மேகமும் அந்தகமா இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாயிட்டு. இவங்களுக்கு வெளிச்சம், அவங்களுக்கு வந்து இருட்டு. கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு செயலையும் நீங்க பாருங்க. இதெல்லாம் நீங்க வேதத்தை படிக்கும்போது நான் சொல்லுவேன், எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்ன வேதனையை நீங்க சந்திக்கிறீங்களோ, என்ன போராட்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, உடனே வேதத்தை எடுங்க. அது இதே பிரச்சனை வந்து நம்ம பைபிள்ல வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவங்க எதை சந்திக்கிறாங்க சொல்லி அந்த கேரக்டரா நீங்க மாறிடணும். நானும் அப்படித்தான் எடுப்பேன். எனக்கு குழந்தை இல்லாத போது அன்னாளின் பாத்திரத்தை எடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய போராட்டங்கள், பலன் இல்லாம சூழ்நிலை வரும்போது யோசபாத்துடைய காரியத்தை எடுத்து அப்படி நீங்க ஒன்னொன்னே சொல்லி வேதத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு கூறி அதை சொல்லி நீங்க அறிக்கை பண்ணாலும் விடுதலை உண்டாயிரும். பயப்படக்கூடாது. நீங்க எல்லா சூழ்நிலையிலும் பாருங்க. அதுல பண்றாரு 21 வசனத்துல, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றை சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. 22 வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தர். எப்படி இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் நீங்க ரசிச்சு வேதத்தை வாசிக்கணும். வேதம் வாசிக்கும் போது சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, பிரமிப்பு உண்டு. இப்படியெல்லாம் நடக்கும். அப்படின்னு 2 பக்கம் அப்படி நின்ன மதில் மாதிரி இது நடுவுல நடந்து போறாங்க. யோசிச்சு பாருங்க. எப்பவுமே நீங்க வேதம் வாசிக்கும் போது அதை அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுட்டு அதை அப்படியே மெடிடேட் பண்ணுங்க. உங்களுக்கு இருதயத்துக்கு சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார், அவரை குறித்து அவர் பெரிய தேவன்கிறத உணர ஆரம்பிச்சிருவீங்க.
அப்போ அவங்க பிரச்சனையெல்லாம் சின்னதாக காணப்படும். அப்புறங்க புத்தர் நடுவாக நடந்ததாக ஜலம் வந்து வலதுபுறமும் இடதுபுறம் அவங்களுக்கு மதிலாய் நின்றது சொல்லப்பட்டிருக்கு. 23ல எகிப்தியரும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே அந்த ஜனங்களை இவங்க போறாங்க, அவங்களும் வராங்க. நீங்க சொல்லுவீங்களா சில நேரத்துல, ஐயோ இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யனே தெரியல, ரொம்ப போராட்டமா இருக்கு, ஒரு இது முடிஞ்சிரும் நினைக்கிறோம், அது முத்திக்கிட்டே மேல மேல எழும்பி வருதுன்னு. அதே மாதிரி தான் இதுங்க பின்னாடி வருதுங்க ஓடி. ஆண்டவர் வந்து நன்மைக்காய் செய்யறாரு. அதான் வேதம் என்னன்னு சொல்லுன்னா, தேவனிடத்தில் அன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவான உங்க பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த வேதனை, இந்த சோதனை எல்லாம் இயேசுவின் நாமம் உங்க மூலமா மகிமைப்படத்தான் கர்த்தர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை நினைச்சு பாருங்க. எப்பவும் சொல்லுங்க, அதி சீக்கிரத்தில் நீங்க இந்த லேசான உபத்திரவம் அதிக கன மகிமை உண்டாகும். பிரச்சனைகள் உள்ள நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு நன்மையை புதைஞ்சு வச்சிருப்பாரு கர்த்தர். அதனால ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனையை பார்த்து பயந்து நிக்கிறீங்களா, பயப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரு, அவர் யுத்தம் பண்ணுவாரு. அங்க சத்துருக்களால நிக்க முடியும். அதனால தான் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளாலாம் நான் மோசையோட இருந்தது போல உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகலப்பா, உன்னை கைவிட மாட்டேன், நீ ஒருவனும் உனக்கு முன்பாக ஏத்து நிற்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் கூட இருக்கனால ஏத்து நிற்க முடியாது, விசுவாசிக்கணும் சொல்றாரு. அதுல கிழக்கு வெளுத்து வரும் நேரம் கர்த்தர் அக்கினி மேகஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியர் சேனையை கலங்கடித்தார். அக்கினி மேகஸ்தம்பத்திலிருந்து பாக்குறாரு. நீங்க நினைக்கிறீங்க என்ன பாக்குறாரா, என் வேதனையை பாக்குறாரா, என் சோதனையை பாக்குறாரா, ஆண்டவரே என்ன கைவிட்டிடா, என் ஜெபம் கேட்கப்படலையா என்று ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சில நேரத்தில் சொல்ல சத்துருக்கள் நெருங்குறாங்க, அங்க வந்து நின்றுவார், ஓடி போயிடுவான். கர்த்தர் தொலைச்சு. அதுதான் சொல்றாரு, உன்னோடு போராடுங்களை தேடியும் காணாதிருப்பாய், அவர்கள் இல்பொருளாகி போவார்கள், தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க வசனத்தை சொல்லி விசுவாசிச்சு அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மனசுல தைரியம் வருங்க. என்கிட்ட அநேகர் கேட்பாங்க, நீ பெண்ணா இருந்தாலும் இவ்வளவு தைரியமா பேசுவா, ஆவியானவர் பேசுறாரு, நாங்க பேசுறோம், அனுபவிச்சு நிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மை நினைச்சு கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்கு என்னத்தை சொல்லுவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ளுவேன். அதுதான் நீங்க செய்யணும் சொல்றாரு. அவர்கள் ரதங்களிலிருந்து உருளைகளை களவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். ஆண்டவர் செய்யற செயலை பார்த்தீங்களா? நீங்க சொல்றீங்களே, ஒரே பிசாசின் போராட்டம், ஒரே சத்துருவின் போராட்டம், எல்லாமே வறுமை, தரித்திரம், பிரச்சனை மாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. உங்க பிரச்சனையை ஒப்பு கொடுங்க, உங்க போராட்டத்தை ஒப்பு கொடுங்க, உங்க வேதனையை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தர் நீங்க யுத்தம் பண்ணுங்க, நான் சும்மா இருப்பேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்காக துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்று யாத்திராகம் 14:25 பாருங்க. சத்துருக்கள் சொல்லணும் அவங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு. ஈசாக்க வந்து சொன்னாங்க இல்லையா, கர்த்தர் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களை பார்த்து ஜனங்கள் சொல்லணும், சத்துருக்கள் சொல்லணும், உங்க வீட்டார் சொல்லணும், நீங்க சொல்லணும். இதை சொல்றதுக்கு தான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இயேசுவின் நாமம் இந்த பிரச்சனை நிமித்தம் உங்கள் மூலமா மகிமைப்பட போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார், ஜெயத்தை தந்து விடுவார். மோசையை தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், விடியற் காலத்திலே சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது, எகிப்தியர் அதற்கு எதிராய் ஓடி போனார்களாம். கர்த்தர் என்ன செய்யறது, கடலின் நடுவில் அவர்களை கவிழ்த்து போட்டார் என்று சொல்லி விதமாய் கர்த்தர் நாமும் அவர் வார்த்தையை கேட்டு நம்முடைய போராட்டங்கள், பிரச்சனைகள், குடும்பத்தை பற்றின காரியங்கள் எல்லாவற்றையும் சத்துருக்களின் கிரியைகள் கர்த்தரில் ஒப்படைத்து விட்டு கர்த்தர் சொல்வது போல் நீங்களும் சும்மா இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்கள் சத்துருக்களை அழித்து போட்டு உங்களை தலை நிமிர செய்து பிரமிப்படையும்படியா அதிசயமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு காண செய்வார். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாக நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, இந்த பிள்ளைகளை பார்த்து நீர் சொன்னீரப்பா, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் புலம்ப வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் திகைக்க வேண்டாம், நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று. இந்த பிள்ளைகள் எந்த யுத்தத்தை ஆண்டவர் எந்த போராட்டத்தை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, அவங்க அப்படியே நம்முடைய சமூகத்தில் ஒப்படைத்து விட்டு இந்த யுத்தத்தை பண்ண நம்முடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஒப்படைக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாக கர்த்தர் கிருபை செய்வீராக, ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அவர்கள் சும்மா இருந்து நம்முடைய நாமத்தை பற்றி பிடித்து கொண்டு ஜெயம் எடுக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்டி கிருபை பாராட்டுவீராக. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உஷபா லீஹ தூனி கர துர பாலஷபீர் அதூரி கந்தூரி. செல்வின், சோர்ந்து போகாதே. ஓ, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கிறது, எப்படி வாழ்வதென்றே தெரியவில்லை என்று சொல்கிறார். கர்த்தரை நம்பு, செழிப்பாய், அதிசயங்களை காண்பாய். ஹூஷபி லதுரி கந்தூரி கபாலா திஹீர பௌனி கபரா தூனி கந்தூரி கபா லிஹபி நீ பலபு ஷெபிரிபி லதுரி கந்து. சாமுவேல், சோர்ந்து போகாதே.
உன் சரீர பலகீன நிமித்தம் அடிக்கடியாய் சொல்கிறாய். எவ்வளவு நாட்கள் நான் இருப்பேனோ இல்லாமல் போவேன் என்று. அதை எடுத்துப்படு. ஆயுசு நாட்களை பெருகச் செய்கிற தேவன் உன்னோட கூட இருக்கிறார். பயப்படாதே. உஷபா லபூதர கந்தூரி கபாலதூரி ரோகிணி, சோர்ந்து போகாதே. இயேசுவைத்தானே நம்பி வாழ்கிறேன். அநேக சத்துருக்களை நீ சூழ்ந்திருக்கிற, எப்படி நான் இதை மேற்கொள்வேன் தெரியவில்லை என்று சொல்கிறார். இந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்படைத்து விடு. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் உன்னுடையது. ஷபு லிபா லகது ஷந்தூரி காலதா. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எந்தெந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்துட்டு நீர் யுத்தம் பண்ணி ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.